குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை துவங்க இருக்கிறோம். இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிந்தனை. ஒவ்வொன்றுமே அப்படி இருந்தாலும் இந்த ஞானம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாம் வல்ல இறை ஆற்றல் எவ்வாறு அனைத்துமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நாம இவ்வளவு நாள் இந்த இறை சக்தி தான் எல்லாமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த சிந்தனையைத்தான் நம்ம நீ ஒரு தொடர் சிந்தனையாக நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஞானத்தை மகரிஷி அவர்கள் பிரம்ம ஞானம் என்று நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். பிரம்மம் என்றால் இறை. இந்த இறை பற்றிய அறிவு இல்லையா? இறைவனை உணர்வது நம்முடைய நோக்கமாக இருக்குதுன்னா, அந்த இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவது அதற்கான முதல் படி. இப்ப இறைவன்னா யாரு, எங்க இருக்கா, எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு தெளிவாகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் ஆழமாக நிகழும். அதாவது இப்ப எல்லோரும் தவறு செய்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தான் செய்கிற தவறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? அதே போல அதுக்கு யார் தண்டனை கொடுக்க போறாங்க இல்லையா அப்படின்னும் எல்லா மக்களும் சிந்திக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப உங்க கூட ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்க கூட எப்பவுமே உங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் இருக்கார் அப்படின்னா நாம ஏதாவது தப்பு செய்வோமா? யோசித்து பாருங்களேன். ம்? நம்ம கூட எப்பவுமே நம்மளை வாட்ச் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, தண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அதே சமயம் நல்லது செஞ்சா அவர் நம்மளை தட்டி கொடுக்குறாரு, கெட்டது செஞ்சா நம்மளை தண்டிச்சு நல்வழிப்படுத்துறாரு அப்படின்னு ஒருத்தர் கூடவே இருக்கிறாருன்னா, உதாரணத்துக்கு நீங்க செல்போன் பார்க்கறப்ப ஒருத்தர் கூடவே உங்க பின்னாடியே மூஞ்சிக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க 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 முகத்துக்கு பின்னாடி இருந்து இந்த செல்போன் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு ஒருத்தர். அப்ப நம்ம என்ன பார்ப்போம்? எந்த மாதிரி நம்ம பிஹேவியர் இருக்கும்? நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் ஒருத்தர் எப்பவுமே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மகான் இருக்காரு, ஒரு ஞானி இருக்காரு. அப்ப நம்மளோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அப்படின்னா எல்லாமே தெய்வீகமா இருக்கும், பர்ஃபெக்ட்டா இருக்கும், தவறு இருக்காது இல்லையா? அப்போ அஹ், இந்த நிலை இப்ப நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலா. ஆனா இருக்குது. பட் இருக்கிறது தெரியல. அது எப்ப தெரியும் அப்படின்னா, இறைவனை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு ஆழமாக தோன்றும் போதுதான் இந்த நிலை நமக்கு தெளிவாகும். அப்ப எங்கூட எப்பவுமே இறை ஆற்றல் இருக்குது. என்னை அது கண்காணித்து கொண்டே இருக்கிறது. நான் பார்க்கறதெல்லாம் அது பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் பேசுவதையெல்லாம் அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நான் செய்வதையெல்லாம் அது கவனித்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்குது இல்லையா? அந்த இறையாற்றல் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டு அந்த செயல்களுக்கான விளைவையும் சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறது.
அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க தவறு செய்வதிலிருந்து மாற்றம் பெறுவதற்கு ஆரம்பிப்பாங்க. இல்லையா? அப்போ அந்த இறையாற்றல் தான் எனக்கு எல்லாமா வந்திருக்குது. எல்லாமா நின்னு என்னை காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற புரிதல் நமக்கு இப்ப மேலோட்டமா இருந்தாலும், அது ஒரு ஆழமான புரிதலாக மாறணும். அதற்கு அந்த பிரம்மத்தை பற்றிய, இறைவனை பற்றிய ஒரு தெளிவு நமக்குள்ள வேணும் அப்படிங்கிறதுனால, மகரிஷி அவர்கள் என்ன பண்றாங்க, நமக்கு அவர்கள் கொடுத்த ஞானத்திலே உயர்ந்த ஞானமாகிய பிரம்ம ஞானத்தை தெளிவா விளக்குறாங்க. இந்த பிரம்ம ஞானம் தான் மகரிஷி அவங்க குடுக்குற பயிற்சியில மிக உயர்ந்த பயிற்சி. அதற்கு மேல பயிற்சி இல்ல. அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி குடுத்துருவாங்க. அடிப்படையிலேருந்து எல்லா பயிற்சியுமே குடுத்துட்டே வந்து பிரம்மஞானம் குடுத்துட்டு, அதற்கப்புறம் நீங்க ஆசிரியர். மற்றவர்களுக்கு நீங்க போதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த பிரம்ம ஞானம் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய ஒரு ஞானம். ஏன்னா இது அவனைப் பற்றிய ஞானம். யாரைப் பற்றிய ஞானமும் இல்ல. பிரம்மம் என்பது யாரோ இறைவனைப் பற்றியது என்பது அல்ல. இது என்னைப் பற்றிய ஞானம். இல்லையா? அப்ப என்னைப் பற்றி எனக்கு தெரிந்தால் தான், "தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை" என்பது போல, அப்ப அன்பர்களே இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. இதை மேலோட்டமா சிந்தனை அப்படிங்கிற மாரி கேட்காம, நீங்க ஆழ்ந்து இதை சிந்திக்கவும் செய்யணும். இந்த சிந்தனைய நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம சிந்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு இறையுணர்வு என்பது மிக மிக எளிமையாகிவிடும். சரிங்களா? சரி. மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. "தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன்." இதுல பிரம்மத்த பத்தி வெரி டீப்பா மகரிஷி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க. அதுல உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா, நான் நான்யார் தத்துவத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா தான் சொல்லியிருக்கேன். அந்த நான்யார் தத்துவமும், இறைவனைப் பற்றிய தத்துவமும் ஒன்றுதான். சொல்லப்போனா எல்லா தத்துவமுமே இறை தத்துவத்துல அடக்கம். இருந்தாலும் நான்யார் தத்துவம் மிக மிக நெருக்கமான ஒரு தத்துவம். அதுவும் இதுவும் ஒன்றாக இருப்பதை நீங்க உணர முடியும். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விதத்தில இது மேலோட்டமா முதல்ல எடுத்தோனே உங்களுக்கு வெறும் ஒரு சிந்தனை உரை போல இருக்கும். பட் ஆச்சரியமா இருக்கும். அறிவுக்கு விருந்தா இருக்கும். அது ஒரு பெரிய இன்பமா இருக்கும். பட் இதை சிந்தித்து இன்னும் நம்ம ஆழமா போக போக இந்த இறையினுடைய அற்புதங்கள், இறையினுடைய செயல் அதிசயங்கள் எல்லாம் கண்டு நாம வியந்து போவோம். அந்த வியப்பினுடைய உச்சத்திலே நாம அதனோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சரி. அந்த விதத்தில அதைப் பற்றி நம்ம சிந்தனை இன்னைக்கு நம்ம தொடங்குவோம். இந்த சிந்தனை வந்து பிரம்ம ஞானம் என்று சொல்றோம். பிரம்ம ஞானம். பிரம்மத்தைப் பற்றிய ஞானம். இப்ப பிரம்மம் என்றால் என்ன? அதுல தொடங்குது. இந்த சிந்தனை கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்காவது போகும்னு நெனைக்கிறேன். 10 வகுப்புகளுக்கு மேல செல்லும். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பக்கம் நம்ம பேச வேண்டியது இருக்கும். இது ஒரு தொடர் சிந்தனையாக சென்று கொண்டே இருக்கும். அதனால அன்பர்கள் முழுமையா அதைய சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். இதுல ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிப் ஆனீங்க அப்படின்னா, அடுத்த வகுப்புங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஏன்னா, இதுல நெறைய நம்ம மகரிஷி அவங்க ஏதோ மேலோட்டமாக, இறைவன் அப்படி, இறைவன் இப்படி அப்படின்னு சொன்ன மாரி மட்டும் சொல்லாம, விஞ்ஞானபூர்வமாகவும் இறைவனைப் பற்றிய உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம புரிதறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இதுல கிடைச்சிருக்கு. மிக எளிமையா இருக்கும். அதுக்குன்னு விஞ்ஞானபூர்வமா இருக்குதுன்னு சொன்ன உடனேயும், ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்படி யோசிச்சிற வேண்டாம். அது அப்படி இருக்காது. ரொம்ப எளிமையா இருக்கும். பட் அது ஒண்ணு கேட்டா தான் அடுத்தது புரியும். சரிங்களா? ஒண்ணு கேட்காம விட்டுட்டீங்கன்னா, இப்ப எப்பேர்ப்பட்ட படமா இருந்தாலும் நடுவுல ஒரு 2 சீன் தெரியல அப்படின்னா, அந்த படத்த நீங்க கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி தான். சரிங்களா? அப்ப அந்த விதத்தில நாம இதைய சரியா பயன்படுத்திக்கணுங்கிறது முதல் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? சரி. பிரம்மம் அப்படின்னா என்ன?
பிரம்மத்துக்கு முதல்ல எத்தனை பெயர்கள் இருக்குது அப்படின்னா, பிரம்மத்திற்கு பல பெயர்கள் இருக்குது. சரிங்களா? நாமங்கள் பல கோடி ஓருண்மைக்கு உளவென்று நான்மறை சொல்லிடுதே அப்படின்னு பாரதியார் சொல்றார். நாமங்கள் பல கோடி, நாமங்கள்னா பெயர்கள், பல கோடி ஓர் உண்மைக்கு உளவென்று நான்மறை சொல்லிடுது. அந்த வேதங்கள் சொல்லுதாமா. வேதம் என்பது இறைவனை பற்றிய அறிவு. வேதம் என்றால் அறிவு இல்லையா? இறைவனை பற்றிய ஞானம் வேதம்ங்கிறது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, நாமங்கள் பல கோடி ஓருண்மைக்கு உளவென்று நான்மறை சொல்லுது. அப்ப இந்த ஓர் உண்மையாக இருக்கிற மெய்ப்பொருளுக்கு, இறைக்கு பல கோடி நாமம் இருக்கு. நீங்க எந்த கடவுளை கடவுள் என்று சொன்னாலும், அந்த கடவுளுடன் சம்பந்தப்பட்ட எல்லா பெயர்களுமே எதை குறிக்குதுன்னா, அந்த இறைவனை தான் குறிக்குது. அப்ப அந்த இறைத்தன்மையை நாம பொதுவா ஒரே நிமிஷம். ஓகே. அப்ப அதுக்கு பிரம்மம் அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம பொதுவா பயன்படுத்துறோம். இது பல ஆண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக சொல்லக்கூடிய ஒரு பொருள். பிரம்மா அப்படின்னா எப்பொழுதும் இருக்கின்ற உண்மையான ஒரு மெய்ப்பொருள் என்று ஒரு விளக்கம். பிரகு என்றால் தோன்றிக் கொண்டே இருப்பது. அதிலிருந்து எல்லா பொருளும் தோன்றிக் கொண்டே இருப்பதால் அதுக்கு பிரம்மா என்று பெயர். இன்னொன்று ஈஷ் என்றாலும் தோன்றிக் கொண்டே இருப்பது என்ற ஒரு பொருள் இருக்கிற ஒரு வார்த்தை. இப்ப ஈஸ்வர் அப்படின்னா அதிலிருந்து எல்லாம் தோன்றி இருக்கிறது. அல்லாஹ் என்று ஒரு பெயரு, பரமபிதா என்று ஒரு பெயரு, சூன்யம் என்று ஒரு பெயரு, வெட்டவெளி என்று பெயர், பால் என்று பெயர், அருட்பெரும் ஜோதி என்று ஒரு பெயர். இப்படி இந்த கடவுளுக்கு பல பெயர்களை இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. நம்ம உள்ள போய் ஆய்வு செய்தோமானால், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. நான் சொன்ன பிரக் என்றால் தோன்றிக் கொண்டே இருப்பது, அதிலிருந்து எல்லாம் தோன்றியதால் ஒரு ஞானி அதற்கு பிரம்மா, பிரம்மம் என்று பெயர் வைத்தார். சிவம் என்றால் அசையாதது, அமைதியானது, சும்மா இருக்கக்கூடியது என்று ஒரு பொருள் இருக்கு. அப்ப அந்த மெய்ப்பொருள் அசைவற்று இருப்பதை உணர்ந்த ஒரு மகான் சிவம் என்று பெயர் வைத்தார். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு பெயருக்கும். அப்போ இது காரணத்தினால் எங்கும் இறைந்து கிடப்பதால் அதற்கு இறைநிலை என்று பெயர்னு சொல்லுவாங்க மகரிஷி. எங்கும் இறைந்து, அது இல்லாத இடமே கிடையாது. அது நிலையாக இருப்பதால் நிலை என்றும், அது உண்மையான பொருளாக இருப்பதால் மெய்ப்பொருள் என்றும், அதை விட பெரிய பொருள் இல்லை என்பதால் அதை பரம்பொருள் என்றும். சரிங்களா? இப்படி நிறைய பெயர்கள். அது சாவை மிஞ்சியதால் சாமி என்றும், கருப்பாக இருப்பதால் கருப்பசாமி என்றும், பெரிதிலும் பெரிதாக இருப்பதால் பெரிய சாமி என்றும், சிறிதிலும் சிறிதாக இருப்பதால் சின்ன சாமி என்றும், இப்படி அப்படி சொல்லிட்டே இருக்கலாம் எல்லா பேருக்கும் விளக்கம். அப்போ இந்த இறைநிலை மெய்ப்பொருள் இந்த ஒன்றுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். தண்ணிக்கு பல பேர் இருக்குது. நீரு, நீலு, வாட்டர், பானி, வெள்ளம் இல்லையா? எல்லாமே தண்ணி தானே. அப்ப தண்ணீருக்கு பல பெயர்கள் இருப்பது போல ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இது எதை தப்புன்னு சொல்லுவீங்க, எதை சரின்னு சொல்லுவீங்க. அதுபோல கடவுளுக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறாங்க. தமிழ்லயே ஜலத்துக்கு ஜலம் கொண்டு வா, நீர் கொண்டு வா, தண்ணீர் கொண்டு வா என்று பல பெயர்களை தமிழ்லயே பார்க்கிறோம். அதுபோல ஒரு மதத்துக்குள்ளேயும் கடவுளுக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்து மதத்துல அந்த ஞானிகள் உணர்ந்ததால எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமா இருக்கிறான்னு புரிஞ்சதுனால கல்லுக்கும் கடவுள் பேர், மண்ணுக்கும் கடவுள் பேர், நீருக்கும் கடவுள் பேர், நெருப்புக்கும் கடவுள் பேர், காற்றுக்கும் கடவுள் பேர், விண்ணுக்கும் கடவுள் பேர்,
ஓரிரு தாவரத்துக்கும் கடவுள் பேர், விலங்குகளுக்கும் கடவுள் பேர், மனுஷனுக்கும் கடவுள் பேர். சரிங்களா? அப்ப அவர் எல்லாத்துக்குமே கடவுள் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாமா இருப்பது தான் கடவுள் என்று அவங்க உணர்ந்தாங்க. அதனால எல்லாவற்றுக்கும் கடவுள் பேரை வைத்தாங்க. இது எல்லாவற்றுக்கும் காரண காரியம் இருக்கிறது, சும்மா வைக்கல. இன்னும் அந்த பிரபஞ்ச உயிரினம் எவ்வாறு தன்மாற்றமாய் வந்தது என்பதற்கு தகுந்த மாதிரி பல பெயர்களை அவர்கள் வடிவமைத்து வைத்தார்கள். சரி, அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது மெய்ப்பொருள் என்பது ஒன்று. அது எல்லா மதமும் ஒத்துக்குது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். சரிதானுங்களா? எல்லா மதமும் இதை ஏற்றுக்கொள்கிறது. இறைவன் ஒருவனே. அப்ப அந்த இறைவனுக்கு பல பெயர்களை நம்ம வைத்து வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஓகே. சரி. இப்ப இறைவனுடைய தன்மை என்ன? அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனைக்கு எடுப்போம். இன்னைக்கு வகுப்புல அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இறைவனுடைய தன்மை என்ன? இறைவனைப் பற்றி நம்ம முன்னோர்கள் அவனுடைய தன்மையாக என்னவென்று சொல்கிறார்கள்? அவனுடைய என்று சொன்னால் கூட அது ஆண்பாலாகி விடுகிறது. அதனுடைய என்று சொல்வதுதான் சரி. ஏன்னா அது ஆண், பெண் அற்ற தன்மை. உயிர்களுக்கு முன்னாடி போயிட்டாலே ஆண், பெண் அற்ற தன்மைக்குள் இருக்குது. அப்ப அது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற இறைநிலை என்பது ஆண், பெண் அற்ற தன்மை. அப்ப அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, இறைவனை பற்றிய டெஃபினேஷன் நீங்க சொல்லுங்களேன். இறைவனை பற்றிய டெஃபினேஷன். இறைவன் எங்கும் உள்ளான் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் வல்லவன் என்று சொல்கிறோம். மிகப்பெரிய சக்தி கொண்டவன் என்று சொல்றோம். அவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்றோம். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்றோம். அவன்தான் அனைத்துமாக இருக்கிறான்னு சொல்றோம். சரிதானுங்களா? அவனுடைய ஆற்றல் மிக அளப்பெரியதுன்னு சொல்றோம். அவனுடைய அறிவு மிக மிக நுண்மையானது, மிக மிக விரிந்தது, பேரறிவு என்று சொல்றோம். அப்ப இதெல்லாம் இறைவனுக்கு நம்ம கொடுக்கிற டெஃபினேஷன்ஸ். அப்ப எது இறைவன் என்பதை நாம் முதல்ல டிஃபைன் பண்ணணும். அதான் மகரிஷி சொல்றாங்க நம்மகிட்ட, முதல்ல எது இறைவன்? நமக்கு பல ஆண்டு காலமாக இது இறைவன், அது இறைவன் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உண்மை அப்படித்தானே? சிறு வயதிலிருந்து இதுதான் இறைவன், இதுதான் இறை வழிபாடு என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்குது. அதனால் நாம் அதை இறைவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். தவறு கிடையாது. ஆனால் சிந்தனை அறிவு பெற்றதுக்கு அப்புறம் இதுதான் இறைவனா என்று நம்ம ஒரு கேள்வி. கோவிலில் ஒரு சிலை வைத்திருக்கிறாங்க. அந்த சிலையை நம்ம வணங்குறோம், வழிபடுறோம். அதில் நிறைய விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் இருக்கு. எல்லாமே ஓகே. பட் இதுதான் கடவுளா அப்படின்னு கேட்கும்போது இங்க ஒரு கேள்வி வருது. கடவுளுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம். இறைவன் எங்கும் உள்ளான் என்று சொல்றோம். அப்ப இந்த சிலை எங்கும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. பதில் இல்ல. சரிங்களா? அப்போ இறைவன் எங்கும் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு மகரிஷி விளக்குறாங்க. அப்ப எங்கும் இருக்கிறது எது என்று ஒரு ஆய்வு. எது எங்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுப்போம். ஓகே. எது எங்கும் இருப்பது என்று கேட்கும்போது மகரிஷி அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. என்னுடைய சிந்தனையில எங்கும் இருக்கிற பொருள்னு ஒண்ணு இருக்குது. அதை பத்தி நான் சொல்றேன். அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எதையெல்லாம் கடவுள் அப்படின்னு வணங்கி கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் எங்கும் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். ஒரு சிலை எடுத்துக்கொள்றோம். அது எங்கும் இருப்பதானா? இல்ல. அல்லது ஒரு சூரியனை வணங்குறோம். சூரியன் எங்கும் இருப்பதானா? இல்ல. சந்திரனை வணங்குற சந்திரன் எங்கும் இருப்பதானா? இல்ல. மண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாவற்றையும் வணங்குறோம். அதெல்லாம் எங்கும் இருப்பதானா? இல்ல. அல்லது விலங்குகளை வணங்குகிறோம். மனிதனையே தெய்வமாக வணங்குகிறோம். அப்ப இதெல்லாம் எங்கும் இருக்கக்கூடிய பொருளா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது, உருவம் இருக்குது.
அப்போ விண் முதல் கொண்டு எல்லாவற்றுக்கும் வடிவமும் எல்லையும் இருக்கு. அப்ப எது எங்கும் இருப்பது அப்படிங்கிற கேள்வி மகரிஷி நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. எங்கும் இருக்கக்கூடிய பொருள் எது? அப்படின்னா மகரிஷி ஒரு டெஃபினேஷன் குடுக்குறாங்க. சுத்த வெளி, எம்ப்டி ஸ்பேஸ் சரிங்களா? அது எங்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். பிரபஞ்சம் கடந்தும், பிரபஞ்சத்திற்கு உள்ளும், எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது சுத்த வெளி. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க உங்க ரூம் எடுத்துக்கங்க. இந்த ரூம்ல என்ன இருக்குது? பொருள் எல்லாம் இருக்குது. பொருள் எல்லாத்தையும் வெளிய கொண்டு போயிட்டீங்க. இப்ப என்ன இருக்குது? காற்று இருக்குது. காற்று ஏதாவது ஒண்ணு வச்சு டெக்னாலஜில சக் பண்ணி வெளிய எடுத்துட்டீங்க. உள்ள என்ன இருக்கும்? விண் இருக்கும். விண்ணையும் ஒரு டெக்னாலஜி வச்சு சக் பண்ணி வெளிய எடுத்துட்டீங்க. இப்ப என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றை உங்கனால சக் பண்ணி வெளிய எடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்ல. இல்லையா? அப்ப அது எங்கும் உள்ள பொருள் அப்படிங்கிறப்போ, அந்த சுத்த வெளிய யாராலும் அங்கிருந்து என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்ப அது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, அது எங்கும் இருக்கிறது. அது இல்லாத இடமே கிடையாது. சரிங்களா? அப்ப அதனால ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் சொல்றாரு, எங்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் அது சுத்த வெளிதான். அதை தவிர வேற ஒரு பொருள் எங்கும் இருப்பதற்கு வாய்ப்பில்ல. நீங்க யோசித்து பாருங்க. இந்த பூமியா இருந்தாலும், சூரியனா இருந்தாலும், பிரபஞ்சமா இருந்தாலும், எல்லாவற்றிற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அங்கு மட்டும் தான் அது இருக்கிறது. அது இல்லாத இடமும் இருக்கிறது. இப்ப எங்கும் இருப்பது அப்படின்னா, இந்த ஸ்பேஸ், எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அது எங்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கலாம். சரி, இறைவனுக்கு ஒரு இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, எல்லை இல்லாதது. அதற்கு என்ன கிடையாது? எங்கும் இருப்பது, அதே சமயம் அதற்கு எல்லை இல்லை. எல்லை இல்லாதது. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, சுத்த வெளிக்கு எல்லை இருக்குமா? அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. சுத்த வெளின்னு ஒண்ணு சொல்றேன். ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது, எல்லை இருக்குது. ஆனால் சுத்த வெளிக்கு என்ன கிடையாது? எல்லை கிடையாது. சுத்த வெளிக்கு எப்படி எல்லை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்ப சுத்த வெளி எல்லையற்ற தன்மையில் இருக்குது. அது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. இப்படித்தான் மகான்கள் நமக்கு டெஃபினேஷன் குடுக்குறாங்க. அங்கு, இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கக்கூடியது. அப்போ அது நமக்குள்ள இருக்குது. நம்மை சுற்றிலும் இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. பிரபஞ்சம் கடந்த மெய்ப்பொருளாகவும் இருக்குது. அப்ப எங்கும் உள்ள பொருள் எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நமக்கு 2வது டெஃபினேஷன்ல மகரிஷி அவங்க நமக்கு அதை தெளிவுபடுத்துறாங்க. ஒன்று எங்கும் இருப்பது. இன்னொன்று எல்லை இல்லாதது. அப்ப எல்லை இல்லாதது எது அப்படின்னு நீங்க சிந்திக்கும்போது, இந்த சுத்தவெளி இப்ப நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஒவ்வொரு பொருளும் எல்லாவற்றுக்குமே எல்லை இருக்குது. அணு முதல் அண்டம் ஈறாக பிரபஞ்சம் வரைக்கும் அத்தனைக்குமே எல்லை இருக்குது. அப்போ எல்லை இல்லாத பொருள் ஒண்ணு அப்படின்னா, அது எதுவா இருக்கும்? அப்படின்னா, அது சுத்தவெளி தான். அதுக்கு எல்லை உங்களால சொல்ல முடியாது. ஓகே. எங்கும் உள்ளது எல்லை இல்லாதது. ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க? அப்படின்னா, அது நிலையானது, நித்தியமானது. இறைவனுக்கான தன்மையை சொல்றாங்க ஞானிகள். அது நிலையானது, எப்பொழுதும் நித்தியமானது, அது அழியாதது என்று சொல்றாங்க. அப்ப அந்த சுத்த வெளி நிலையானதா? நிலையற்றதா? யோசித்து பாருங்க. நிலையானது. நீங்க எத வேணா அழிச்சிடலாம். உங்களோட ரூம்குள்ள எத வேணா வைக்கலாம், எடுக்கலாம், அழிக்கலாம். ஆனால் சுத்த வெளி என்ன பண்ண முடியாது? எடுக்கவோ, வைக்கவோ, அழிக்கவோ, மாற்றவோ முடியாது. அப்ப அது நிலையானது, நித்தியமானது. அதுதான் பெர்மனன்ட். நித்திய பொருள். மாற்றத்திற்கு உட்படாதது.
சரிங்களா? அப்ப இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வச்சு மகரிஷி என்ன பண்றாங்க? எங்கும் உள்ளது, எல்லை இல்லாதது. அது எல்லாவற்றிற்குள்ளும் ஊடுருவக்கூடியது, எல்லாவற்றையும் அதற்குள் ஊடுருவ அனுமதிப்பது. இதைத்தான் பாய்மப் பொருள் என்று மகரிஷி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? பாய்மப் பொருள் என்ற ஒரு வார்த்தையை மகரிஷி இறைநிலைக்கு பயன்படுத்துறாங்க. அது ஒரு பொருள், அந்த பொருள் எப்படி இருக்கு? பாய்மப் பொருளாக இருக்கிறது. அந்த பாய்மப் பொருள் எதற்குள்ளேயும் ஊடுருவி செல்லக்கூடியது. எதையும் தனக்குள் ஊடுருவ செய்யக்கூடியது. அந்த அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாம அந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. புலன்களுக்கு அது எட்டாததாக இருக்கிறது. அப்போ புலன்களுக்கு எட்டாத அந்த மெய்ப்பொருள் எல்லையற்றது, ஒரு எங்கும் உள்ளது. மூன்றாவதாக அது மாற்றத்திற்கு உட்படாதது. அதற்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. சுத்தவெளிக்கு அழிவு இருக்கான்னு யோசித்து பாருங்க. அழிவே கிடையாது. அது அழிவற்றது. அது உண்மையான பொருள் என்பதால் அதற்கு மெய்ப்பொருள் என்றெல்லாம் இவ்வாறு பேர் வச்சிருக்கோம். அப்ப இன்றிலிருந்து நாம் ஒரு முடிவுக்கு வரணும். எது தெய்வம் என்று கேட்டா, அப்ப நீங்க கும்பிடுறதெல்லாம் தெய்வம் இல்லையாட்டி தெய்வம் தான். அதையும் மாற்ற வேண்டாம். சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. உண்மையான முழுமையான தெய்வம் எது என்று கேட்டால் சுத்த வெளிதான். சரிங்களா? அதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அப்ப எது தெய்வம்னா, தெய்வத்துக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்றாரு பாருங்க. பெருவெளி தான் தெய்வம்னு மகரிஷி சொல்றாங்க. பெருவெளி. மிகப்பெரிய வெளி. வெளினா ஸ்பேஸ். எம்ப்டி ஸ்பேஸ். அது மோன வெளி, ஞான வெளி. இப்படி அந்த வெளிக்கு பல்வேறு பெயர்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4 தன்மையும் அதற்கு இருக்கு. பட் அதற்கு காலத்திற்கு அது உட்படாதது. அதுவே காலமாகவும் இருக்கிறது. இந்த 4 இறைவனுடைய தன்மை என்று மகரிஷி அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இறைநிலை அது பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்குப்பா. ஆனா அதற்குள்ள ஆழமாக பல விஷயங்கள் இருக்குது. அது வெளிப்படும்போது அது பற்றி தெரியும் நமக்கு. அப்ப அது என்னன்னு சொல்றார் மகரிஷி? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். சரி, அந்த பெருவெளி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அதற்குள்ளதான் அனைத்து மாற்றமும் நிகழ்கிறது. அப்ப அதற்குள்ள மாற்றம் நிகழும்போது எந்த மாற்றமா இருந்தாலும் அது அதற்குள்ளேயே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கணும். அதை கடந்து செல்வதற்கு ஒரு பொருள் இல்ல. அப்போ அந்த மாற்றங்கள் எல்லாம் அதற்குள்ளேயே நிகழ்வதால, அந்த மாற்றங்களாக இருப்பதும் அதுவே தான். அப்ப அதற்கு குறைவு என்பது ஏற்படாது. அதுதான் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் என்று இறைவனுக்கு ஒரு பெயர் குடுத்திருப்பாங்க. அப்ப இந்த இறைநிலையிலிருந்து தான் அனைத்துமே மாற்றமா இருக்குது அப்படின்னு உண்மையாயிருச்சு அப்படின்னா, எந்த நிலையிலும் அதுதான் அனைத்துமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதுல குறைவு ஏற்படுமான்னு கேட்டா, அது குறைவு ஏற்படாது. அதனால தான் அதற்கு பேரு பூரணம் என்று சொல்லுவாங்க. பூரணம் என்றால் முழுமையானது, வற்றாதது, வற்றாத இருப்பாக இருக்கக்கூடியது. வற்றாய் இருப்பு. அதை எழுதிக்கலாம் நீங்க வேணா. அந்த 4 வார்த்தை மகரிஷி ரொம்ப இதை பத்தி ஆழமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம்.
இப்ப வற்றா இருப்புங்கிறத தான் நாம வந்து அட்சயம், பூரணம் என்றெல்லாம் நம்ம பல பெயர்களை வைத்து சொல்றோம். அல்ல அல்ல குறையாதது. அப்ப இறைத்தன்மை அந்த மாதிரி இருக்கிறது. 2வது அதுக்கு பேராற்றல் இருக்கிறது. இதுக்கு நெறைய விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த பிரபஞ்சமே அந்த இடத்துல சுத்திக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சமே அந்த இடத்துல சுத்திட்டு இருக்குன்னா, அப்ப அந்த பிரபஞ்சத்தையே தூக்கிக் கொண்டிருக்கிற பொருள். இது மகரிஷி கிட்ட ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவுல ஒரு பெரிய யுனிவர்சிட்டி, கோல்டன் யுனிவர்சிட்டில விஞ்ஞானிகள், உலகின் தலைசிறந்த முதன்மை நிலை விஞ்ஞானிகள்ட்ட மகரிஷி பேசுறப்ப, அவங்க கேட்கறாங்க. இந்த இறைநிலை நீங்க சொல்றது ஒத்துக்கிறோம். பட் அது பேராற்றல் உடையது அப்படின்னு சொல்றீங்களே, அது எங்கனால ஏற்றுக்கொள்ள முடியல. அது எம்ப்டி ஸ்பேஸா இருக்கிறது எப்படி பேராற்றல் உடையதாக இருக்கும்? அப்படின்னு கேட்கிறப்ப தான் மகரிஷி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குறாங்க. இப்போ எந்த ஒரு செயல் நடக்கும்போதும், அதுல ஏதோ ஒன்று வலிமையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருளை நம்ம தூக்குறோம் அப்படின்னா, இந்த தூக்குகிற பொருள் வலிமையானதா? இல்ல தூக்கப்படுகிற பொருள் வலிமையானதான்னா, தூக்குகிற பொருள் வலிமையா இருந்தா தான், அந்த தூக்கப்படுகிற பொருள தூக்க முடியும். தூக்கப்படுகிற பொருள் வலிமையா இருந்து, தூக்குகிற பொருள் வலிமை இல்லாம இருந்ததுன்னா, அது உங்கனால தூக்க முடியாது. இல்லையா? இது இயற்கை. அப்ப மகரிஷி என்ன கேட்கறாங்க, இந்த பூமி எவ்வளவு பெரியது? அது எவ்வளோ வெயிட்டு? இந்த சூரியன் எவ்வளோ பெரியது? அது எவ்வளோ வெயிட்னா, அதுக்கு நெறைய விளக்கங்கள் அந்த சயின்டிஸ்ட் குடுக்குறாங்க. அப்ப இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளோ பெருசு? இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு? அப்படிங்கிறப்போ, இந்த ஒவ்வொன்னுமே எங்க சுத்திட்டு இருக்குது? அப்படின்னு கேட்கறாரு. அது இந்த ஸ்பேஸ்ல தான் சுத்திட்டு இருக்குது. அப்ப இது எல்லாவற்றையும் எது தாங்கிக் கொண்டு இருக்கிறது? அப்படிங்கிறப்போ, ஸ்பேஸ் தான் தாங்கிட்டு இருக்கு. தாங்காம அதுல நிக்க முடியாது இல்லையா? ஒரு தண்ணீல ஒரு பால் போட்டீங்கன்னா, அது மிதக்குதுன்னா, அந்த பால அந்த தண்ணி தான் தாங்கிட்டு இருக்குது. அப்ப கண்ணுக்கு தெரியிற சக்தி, கண்ணுக்கு தெரியாம மறைந்து இருக்கிற ஒரு ஆற்றல். அப்ப இந்த இறையாற்றல் தான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டு இருக்குது. அப்ப இதுக்கு பேராற்றல் இருக்குதா? இல்லையா? அப்படின்னு மகரிஷி கேட்கிறாங்க. அந்த அத்தனை விஞ்ஞானிகளும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். இதான் ஞானிகளோட அப்ரோச். சரி, ஞானிகளோட மனோநிலை ஏதோ சாதாரணமா நம்மள மாரி சும்மா படிச்சுட்டு வர்றதில்ல. அத அவங்க உணர்ந்து, தெளிந்து அந்த ஞான நிலையிலிருந்து பேசுவது. அப்ப இது பேராற்றல் உடையது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. பேரறிவை கொண்டது. எப்படி? அதிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அறிவு இருக்குது. நுட்பமான அறிவு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் மிகச்சிறந்த அறிவோடு இயக்கிக் கொண்டிருக்குது. இல்லையா? அப்போ இதுவரைக்கும் ஏதாவது தவறு இயற்கையில நடக்குதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இயற்கையில எந்த தவறுமே நடக்கறதில்ல. எல்லாமே செயலுக்கு விளைவு என்ற அளவுல போயிட்டு இருக்குது. அப்படியே இருந்தாலும், யாருமே இயற்கை விதிகளை பெரிதாக மற்ற உயிரினங்கள் மீறுறதில்ல. அப்ப அந்த பேரறிவோடு இணைந்து செயல்படும்போது, அவர்களுடைய அறிவில, வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் அவை வாழ்ந்து மடிகின்றன. இப்ப மனித இனம் அந்த நிலைய மாற்றிக்கிச்சு. அப்ப இது பல்வேறு விதமான துன்பங்களை நாம இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்கு பேரறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம்னா, எல்லா பொருட்களிலும் அந்த அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியும். இல்லையா? சூரியன் சுத்தி வர்றதாகட்டும், பூமி சுற்றி வர்றதாகட்டும், சந்திரன் சுத்தி வர்றதாகட்டும், கோள்களோட நிலைப்பாடாகட்டும், அல்லது ஒவ்வொரு உயிருடைய செயல்பாடுகளையும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ள நடக்கிற செயல் முதல் கொண்டு, அந்த இறை ஆற்றலுடைய செயல் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவன் எங்கேயோ இருந்துட்டு கூட ஆப்பரேட் பண்ணல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருந்து அந்த இறைநிலை நம்மை வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஒவ்வொன்னுக்குள்ளேயும் அந்த இறைநிலை நம்மை ஆட்சி செய்யுது. அப்ப இந்த பேரறிவு அதை மகரிஷி அவங்க இயக்க ஒழுங்கு என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. எல்லா இயக்கத்திலேயும் ஒரு ஒழுங்குமுறை இயற்கையிலேயே அமைந்திருக்கு. ஏன்னா அது இறைவனுடைய தன்மையாக இருக்கிறது.
அப்போ வற்றாயிருப்பு பார்த்துட்டோம், பேராற்றல் பார்த்துட்டோம், பேரறிவு பார்த்துட்டோம். காலம். காலம் என்பது அந்த இறைநிலை நுண்ணதிர்வுனால இறை துகள்கள் ஆகுது. அதுவே விண்ணாக மாற்றம் பெறுது. அப்ப அந்த விண்ணானது நம்ம உடல்ல இருந்து ம், சரி, இந்த கான்செப்ட் வேண்டாம். உங்களுக்கு காலத்தை பற்றி மட்டும் பேசுவோம். அப்புறம் இது பின்னாடி நான் பேசுறேன் இல்லையா? அப்ப காலம் என்பது அந்த இறைநிலையுடைய தன்மாற்றம் நிகழும்போது, அங்க ஒரு நுண்ணதிர்வு ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க. இதைப் பற்றி நம்ம ஆழமா சிந்திப்போம் பின்னாடி. சும்மா சிம்பிளா இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இந்த இறைநிலை தன்னைத்தானே இருக்கும்போது, அதில் ஒரு நுண் அதிர்வு ஏற்படுகிறது. கினமெட்டிக் கவரிங் மோஷன் அப்படின்னு ஒரு இயக்கம் நடக்குது. அந்த இயக்கம் நடக்கும்போது, அதில் ஒரு இயக்கத்திற்கும் இன்னொரு இயக்கத்திற்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்தை காலம் என்று நம்ம மதிப்பிடுகிறோம். அதை வைத்துக்கொண்டு தான் இன்னைக்கு நம்ம காலம் என்ற ஒரு கான்செப்டையே வந்து யோசிக்கிறோம். ஆனா இறைநிலைக்குள்ள போயிட்டீங்கன்னா, காலம் என்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. இறைநிலை கடந்து மற்ற அத்தனை பொருட்கள்லையும் தான் காலம் என்கிற கான்செப்ட் கொண்டு வர்றோம். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு தொடக்கம், அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையை நம்ம காலம் என்று சொல்கிறோம். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு அதிர்வு எண்ணிக்கைகள் இயற்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு காலம், எனக்கு ஒரு காலம், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு காலம். ஏன் இந்த பூமிக்கு கூட காலம் இருக்கிறது. பூமிக்கு முன்னோரான சூரியனுக்கும் காலம் இருக்கிறது. இவை எல்லாவற்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற சூரிய குடும்பத்திற்கும் காலம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு காலம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் காலத்துக்கு உட்பட்டது தான். இறைநிலையை தவிர. அதுதான் காலமாக இருந்து அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ம் இறைவெளியினுடைய தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இதையே நாம வந்து முதல் தெளிவு பெறறதுக்கு முயற்சி பண்ணலாம். இறைநிலை என்பது எல்லையற்றது. அது பெருவெளி, அது சுத்தவெளி, அது மெய்ப்பொருள். சரிதானுங்களா? அது அருளானது, அன்பானது, அனைத்து நற்குணங்களினுடைய உச்சமாக இருப்பது. அப்ப அந்த மெய்ப்பொருள் வற்றாய் இருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, காலமாக என்ற 4 தன்மைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப இது வந்து இறைநிலையினுடைய தரம் 4 என்ற ஒரு டாபிக்ல மகரிஷி இறைவனுடைய தன்மை என்ன? தரம் என்றால் குவாலிட்டி. அதனுடைய தன்மை என்ன என்று சொல்லும்போது, இந்த 4 விஷயங்கள் இறைவனுடைய தரம் என்று மகரிஷி நமக்கு விளக்குறாங்க. இதை நீங்க எடுத்து சிந்திக்கணும். நாம எடுத்து சிந்திக்கணும். மகரிஷி சிந்திச்சு குடுத்துட்டாங்க. அந்த சிந்தனையை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து செயல்படுத்தணும். அதான் முக்கியம். நாமளும் சிந்திச்சு அந்த நிலையை உணர்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப இறைநிலையினுடைய தரம் 4. இறைநிலை என்பது எல்லையற்றது. அதை நம்ம எதுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம்? சுத்த வெளி என்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்ப மறுபடியும் சொல்றேன். நீங்க இப்போ கும்பிட்டு இருக்கிற சாமியெல்லாம் சாமி இல்லையான்னு கேட்டா, அதுவும் சாமி தான். பட் முழுமையான சாமி அப்படிங்கிறது என்ன? சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேசத்தை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு தேசிய கொடியை வைக்கிறோம். அல்லது ஒரு இந்தியாவுடைய ஒரு போட்டோவை நம்ம வக்கிறோம். இல்லையா? ஆக்சுவலா அந்த இந்தியாவுடைய போட்டோ தான் இந்தியாவா அப்படின்னு கேட்டா இந்தியா அல்ல. அதனோட ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இந்த விஷயத்த வைக்கிறோம். அப்ப இந்தியாவுக்கு சல்யூட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தேசிய கொடிக்கோ, அந்த இந்திய வரைபடத்துக்கோ நம்ம சல்யூட் பண்றோம்னா, அது இந்தியாவுக்கு சல்யூட் பண்ண மாதிரி. பட்டு மேப்ல நான் இங்க போய் நின்னுட்டு அது குஜராத்துக்கு போயிட்டேன், அங்க போய் நின்னுட்டு நான் டெல்லி போயிட்டேன்னு சொன்னா, எப்படி குழந்தை விளையாட்டா இருக்குதோ, அதுபோல தான் இந்த சிறு தெய்வ வழிபாடு எல்லாம் என்று மகான்கள் சொல்றாங்க. சிறு தெய்வ வழிபாட்டுக்கு காரணம் இருக்குது. மறுபடியும் நான் அதை குறை சொல்லல. அதுல பல ஆழமான விஞ்ஞான உண்மைகள் இருக்குது. பட் அந்த நிலை மட்டும் நாம இறை உணர்வை பெறுவதற்கு, இந்த வாழ்வை வாழ்வதற்கு போதாது. அது ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் வேணும்.
அப்புறம் அதற்கு அடுத்த நிலையில நம்ம சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப அடுத்த நிலை சிந்தனை தான் மகரிஷி நமக்கு இப்ப குடுக்குறாங்க. சரிங்களா? சரி. அந்த பிரம்மஞான தத்துவம் இது ஒரு தொடர் வகுப்பா செல்லும். ஒவ்வொரு வகுப்புலயும் அடுத்தடுத்தது நம்ம சிந்தனைய பரப்பிக் கொண்டே இருப்போம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அருட்பேராற்றல் கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு,